பார்த்தா எச்சு அதுக்குதாம்மா எனக்கு மட்டும் இல்ல என் பங்காளிகள் பூரா பயிற்சி அங்குவாரு. இன்னைக்கெல்லாம் முனியாண்டிக்கு நாடகம் இருந்துச்சு, நம்ம வெட்டி முனியாண்டிக்கு மாத்தி விட்டுட்டு உன்னை பார்க்கன்னு சொல்லி வந்து இப்படியே அழைச்சிக்கிட்டே திடுறாங்க. நான் என்ன பேர் செஞ்சப்பா காட்டுக்குள்ள தெரியும். காட்டுக்குள்ள தனியா போறீங்க? அதுக்கு கூட தோழி வரால அவளை பார்த்தா அவளே உங்களுக்கு மேல காதல் வந்துடும். ஓ அப்படியா? ஆமா. உங்களை விட அழகா அவங்க. ஆமா அவ ரொம்ப அழகா. என்ன சொல்லி அவங்க கொரோனால அடி விட்டு போனதால கேள்விப்பட்டேன். அது வேற இருக்கா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வந்து ஒருத்தரை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்லாத. சொல்ல மாட்டேன். ஒருத்தர் என்னமா பண்ண? கொண்டுட்டியா? ஆமா ஒருத்தரை சாப்பிடுச்சுட்டு. அப்படியா? தெரியும் தெரியும். பெண்கள் கூட எத்தனமா பண்றீங்க நீங்களும் அப்படி காதலிக்கிறீங்கன்னு சொல்லி கலட்டி விட்டுறீங்களா? சரி ஒருத்தரை தானா இல்ல நிறைய பேர் இருக்காங்களா? ஏப்பா அந்த பிள்ளை போட்டு கொண்டு இருக்க பாவா முகரையும் போது. அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் என்ன எடுத்து சொல்லிடவா? ஆனா நீ ரொம்ப அண்ணே அண்ணே சி மச்சான். அதனால என்னோட கதையை எப்படி காதல் சொல்லிடவா? சில்லு 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 வீட காத்து பக்க பரபர உருகுது காத்து அவர்கள் 100 ரூபாய் 100 அன்பை பெற்றுள்ளார்கள். உறங்கு ஆறு கடல் நீர் உறங்கு சீரங்கோ தான் உறங்க திருவான காவுறங்கு நான் உறங்கு வழிவில்லையே ராசா இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா
நன்றி 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 சூப்பர் நல்லா இருக்கா போ அங்கிட்டு பாப்புனை பாராட்டி சின்னத்துறை அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இங்கு காவல்துறை வைத்திருக்கும் அன்பு அண்ணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். இங்கே மாலை போட்டு கௌரவித்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நாடகத்தை நாளை அமைதியாக இருந்து கண்டுகளிக்குமாறு காவல்துறை சார்பாக கேட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இருக்கலாம் மண்ணா பிறந்திருந்தா நம்ம கண்டாங்கி வெட்டியில மண்ணா பிறந்திருந்தேன்னு வச்சுக்க 4 பேர் உழுதாக தண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க உழுதுருப்பாங்க, சரி நான் ஒழுக்கடிச்சுட்டு இருப்பேன். உடம்புங்க உழுத நான் கொழுவை முறிக்காம விடுவேன். எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு அண்ணன் சின்னத்துறை அண்ணார் அவர்களுக்கு சிறந்த முறையில் நன்றி. நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சித்தப்பா அழகு என்னப்பா இந்த பொண்ணை தானே எனக்கு பரிசம் போட போனீங்க. இவ்வளவு மட்டும் இவ்வளவுதான் பரிசம் போட போற பொண்ணு அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஆஹா ஏய் ஏன்டா முண்டை எதடா வலிக்கிறேன்? முண்டை இப்படி பண்ணா புள்ள ஓடி போகும்டா. ஆனா அழகு எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. ஏன் என்னாச்சு? ரொம்ப சிரமம். ஓஹோ, பிறந்ததுல இருந்து 25 வருஷமா வயசுக்கே வரல. வயசுக்கு இல்லையா? நானும் போகாத ஆளு இல்லை வைத்தியம் பார்க்க. ஆளுகள்லாம் சொன்னாங்கன்னு மதுரையில ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சேன். யாரு தெரியுமா? உப்புளுக்குண்டு மாயகிருஷ்ணன் ஐயா. வயசுக்கு வர்றதுக்கு எதனால மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். அவர் இந்த மாதிரி வயக்காட்டுல ஒரு இலை இருக்கு. இல்ல இல்ல மூலிகை இலை இருக்கு, அதை பிடிங்கி அரைச்சு சாறு எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னார். அந்த தகவலை நான் வந்து எங்க அம்மாட்ட சொல்ல. எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை. வயசான பொம்பளை வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை பிடிக்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. ஆமா, நானும் நிரம்ப பூஞ்சோலையில குடிச்சது மாதிரி குடிச்சு விட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க நான் குடிச்சது கடைசியில அரளி செடியா இருந்திருக்கு.
கண்ணு தெரியாம அரளி செடி அரிச்சு நீ கொல்ல பார்த்துருந்துருக்கா. சரி வயசுக்கு வந்தே இல்லையா? ஆனா எப்படியா அரளி செடியை குடிச்சு என்ன போதோ ஏதாவது போதும் பதட்டத்திலே இருந்தேன். ஆமா பதட்டத்திலே சடங்காயிட்டு. சடங்காயிட்டியா? ஆனா அரளி செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே ஒம்பளை நான் தான். எனக்கு சந்தேகமா இருக்கு, காட்டு பாப்போம். எதனா காட்ட சொல்ற? என்ன செல்போன்ல படம் முடிச்சு வச்சு எடுத்துட்டு வரட்டா? அப்படியா? பெரிய மனுஷி ஆயிட்டு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி. எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை என்ன வந்துச்சு. வந்துச்சு? காதல் ஆசை. ஓ காதலா? முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சு. சரி. அவர் தான் கம்பு பெருசா வச்சிருப்பாரு, மட்டக்கம்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு தேப்பாரு, எதை? மணி அரிசி பழகிய. இன்னைக்கு 1200 ரூபா 1300 ரூபா வரைக்கும் கொத்தனார் சம்பளம் போயிருச்சு. ஆமா. எப்படினாலும் குடும்பத்துல வச்சு காட்டி காப்பாற்றுவார்னு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். சரி. கல்யாணம் பண்ணி முதல்ல கோயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கு. 10 மணிக்கு 10 மணிக்கு நிறைய சொம்பு பாலோட ஒரே. அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது, இருந்தாரா? உள்ள ஒரே முதல்ல வரைக்கும் உட்காந்துருக்கேன் பாரு. எடுபட்ட பையன் எப்படி? 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன். ஏண்டி கொத்தனார் தானே? அதத்தான் வேலைக்கு போற இடத்துல மிஞ்சி இருக்கும், வீட்டுல எங்கேயாச்சும் அடை பொடுப்பு இருக்கு அடைச்சோம். அப்படி நினைச்சிட்டு நான் கேட்டேன், இதே எதுக்கு இந்த முதல்ல வரையில இந்த கலவையை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்பதான் அந்த எடுபட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னாரு? வேற ஒண்ணும் இல்ல, வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையினா அடைப்பேன், 1200 ரூபா சம்பளம் வாங்குறேன், உனக்கு எங்கிட்டாவது பூசணும்னா ஓட்டையை காட்டு ஒரு 500 ரூபாய்க்கு முடிச்சு தர முடியாது. ஏன்டா எடுபட்டவளே, நீ செவத்துல ஓட்டை அடைச்சேன்னா உனக்கு சம்பளம், ஆமா. இங்க எங்கிட்ட அடைச்சிட்டேன்னா எனக்கு தானடா நொம்பளம்ட்டு அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிட்டு சரி. அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணு. அப்புறம் நம்ம உனக்கு ஆம்பளை இல்லாம இருக்கவே முடியாது. என்னால புருஷன் இல்லாம இருக்கவே முடியாது. அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். யாரு தெரியுமா? நம்ம மதுரை மண்டேலா நகர் இருக்குல்ல, ஆமா மண்டலாரு. மண்டேலா நகர்ல மிகப்பெரிய பஞ்சர் கடை ஒண்ணு வச்சிருக்காரு. ஏர்போர்ட் பக்கத்துல. இன்னைக்கு ஒரு 2 வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் 120 ரூபா 140 ரூபா வரைக்கும் போயிருச்சு. 10 பஞ்சர் ஓட்டியாவது குடும்பத்தை ஓட்டிடுவாரு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணேன். சரி. அவரை கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட முதல்ல இருக்கு போயில ராத்திரி 11 மணி இருக்கு. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தள்ளி போறேன். 11 மணிக்கு நிறைய சொம்பு பாலோட போறேன். அவர் நாள் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. ஒரு முதலர் வரைன்னா என்னென்ன இருக்கணும்? பால், பழம், அல்வா, மல்லிகைப்பூ, ஸ்வீட்டு, காரம், காரம் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் இருந்தாத்தே ஒரு முதலர் வர. ஆனா அந்த பஞ்சர் கடைக்கார எடுவட்டவ என்ன வச்சிருந்தா தெரியுமா? என்ன வச்சிருந்தாரு? நல்லா 16க்கு 17 பானரு, தேப்பு கட்டை, சொல்யூஷன் டியூப்பு, 2 வட்டை, நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன். வேலை பார்க்குற சாமான வீட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. இது எதுக்குடா இங்கே வச்சிருக்கேன் கேட்டேன். சரி. 2 வட்டை தண்ணியில படக்குன்னு என்ன நினைச்சேன் தெரியல, அப்படியே என்னை முழுசு ஆளோட தூக்கி ஒரு முழு வட்ட தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டேன். எதுக்குடி? என்னையத்தேன் வச்ச நேரம் தன்னறியாம குசு வேற போட்டு தொலை. ஆத்தாடி ஓட்ட சரியான ஓட்டையா இருக்குன்னு 2 காலே அகட்டி வச்சு ஊட தேப்பு கட்டிட்ட வரட்டு தேய்ச்சு முடியலையா? சரியான டீப்பா போட்டு ஒட்டி விட்டேன். ஐயா பின்னாடி முக்கவும் முடியல, கக்கவும் முடியல. எங்க காட்டு பெரிய ஓட்டையா சின்ன ஓட்டையான்னு பாப்போம். இப்போ ஒட்டிட்டாண்டா ஒண்ணு வராம. அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணு. அவர் யார் தெரியுமா? நம்ம மிகப்பெரிய ஒரு புனித ஸ்தலம், நம்ம மதுரை நாடக நடிகர் சங்கம் இருக்குல்ல, அந்த நாடக நடிகர் சங்கம் இருக்கக்கூடிய பாண்டி கோவில். பாண்டி கோவில் எல்லாருக்குமே தெரியும். பாண்டி கோவில் வாசல்ல ஒரு ஆளு கறிக்கடை போட்டிருந்தாரு. அவர் ரொம்ப நாளா என்னை ஒரு மாதிரியா போகையில வரையில பாத்துக்கிட்டே இருந்தார். சரி நம்மள ஒரு மாதிரியா நோக்குறாரு, அவரை நம்ம லைன் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. ஒரு நாளைக்கு வியாபாரம் மட்டும் 20,000 குறையாம ஓடுது, நம்பி வா உன்னை கட்டி காப்பாத்திருன்னு சொன்னேன். 20,000 வியாபாரம் ஓடுதுங்க. சரி 20,000 சம்பாதிக்கிறாரு, எப்படினாலும் நம்மளை வச்சு காப்பாத்திருவோம் நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணி கறிக்கடைக்கார்ட்ட முதல்ல இருக்கு போயில ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு நிறைய சொம்பு பாலோட போறேன். அவர் நாள் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. உள்ள ஒரே எடுவட்டவை முதல்ல வரையில வச்சிருக்கேன் பாரு. நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறிக்கட்டை, இந்த கட்டை 2 கட்டை, சின்ன சைஸ் கத்தில இருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்கும் 6 கத்தி வச்சிருந்தேன். இது எதுக்கு இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, காலையில பாண்டி கோயில்ல ஒரு காது ஊத்து இருக்கு, ஒரு 25 ஆடு உரிக்க வேண்டி இருக்கு, அங்க வேலைக்கு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம்ங்க. எப்படியே வேலைக்கு போனா சரித்தேன், இந்த பாலை குடின்னு பாலை கொடுத்தேன். வாங்கி பாதி பால் அவர் குடிச்சிட்டு 4 புருஷன் இந்த வேலையை பார்க்கல, கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்றியா? ஆமா பாலை கொடுத்தேன். பாலை வாங்கி பாதி பால் அவர் குடிச்சிட்டு, ஆமா என் மேல பாசத்துல எனக்கு பாதி சொம்பு பாலை குடிச்சிட்டார். நான் வாங்கி குடிச்சதுக்கும் காலையில விசேஷ சோத்தை திண்டதுக்கும் கண்ணை கட்டி வந்துருச்சு. அசந்து மயங்கி படுத்துட்டேன். தூங்கி எந்திரிச்சு விடிய கால ஒரு 3 மணி இருக்கும். தன்னறியாம கண்ணு முழிச்சு பாக்குறேன், எடுவட்டவைய நீ துணிமணியை பூரா கலட்டிட்டு முண்டமா நடு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன்.
இது ஏன்டா இப்படி கட்டி தொங்க விட்டுருக்க அவுத்து விடுறான்னு சொன்னேன். அப்பத்தே அந்த எடுவட்ட வய சொன்னியா என்ன சொன்னியா? வேற ஒண்ணும் இல்ல, காது ஊத்துக்கு 25 உருப்படி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒத்த உருப்படி மட்டும் எங்கிட்ட அத்துட்டு ஓடிடுச்சு. அதை உன்னைய உரிக்கலாம்னு ரெடி பண்ணியிருக்க முடியும். ஐயோ ஏன்டா நீ வியாபாரம் பார்க்க நான் தான் கிடந்தேன்ட்டு அவன் வேணாம்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்கே வேலைக்கு வந்துட்டேன். நான் வந்துட்டேன், தோழிகளையும் கூப்பிடணும். அவ வந்தாத்த இடம் சிறப்பா இருக்கும். அடியே வாடி வாடி ஆட்டி அழைச்சவளை 5-6 பேத்துக்கு வீடியோ கால் அடிச்சவளை முடியாது வாடி. நீ பாத்தியா? என்னடி யார்கிட்ட பேச நீ பார்த்த? என்னடி இல்ல வீடியோ காட்டுறதுக்கு யார்கிட்ட பேச நீ பார்த்த? யார்கிட்ட பேசி எனக்கு தேவையில்ல. இல்ல என்ன பார்த்த மாதிரி பேசுறேன். சிந்துஜா, நம்ம இந்தியா கோவப்படக்கூடாது, எகுத்து அடிக்கிறதுல உரியா இருக்கணும். சரியா? அவன் பாகிஸ்தான்மா, அவன் பாகிஸ்தானு, நம்ம இந்தியா. அதனாலதான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே சொல்லு, ஆமாடா சொல்லு. ஆமாடி. இவ எப்பவுமே பேசுவான். அடியே என்னடி? அப்பா வந்தாரு. வந்தாரு. என்ன சொன்னாரு? கண்டிப்பா காலுக்கு போனாரு. நிஜமாவா? ஆமா. ஏண்டி நல்லா இருக்கியாடி? ஏன் பாக்க எப்படி தெரியுது? இல்ல கேட்க பெரிய ஆஸ்பத்திரி சொன்ன மாதிரியா தெரியுது? அது என்னை பார்க்க உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை பார்க்க சலிக்கவே இல்லை எனக்கு. சலிக்கலையா? இருமா, இத சொல்லு, நீ சொல்லு, அப்பத்தே உனக்கு கேவலம். சொல்றி. அது எழுதி அப்படி எழுதி கொடுத்து சொல்றி. கணேசன் மூக்கம்மாள் இவர்களுடைய புதல்வனுமாகிய சரவணன் அன்னார் அவர்கள் சார்பாக இங்கே டான்ஸராக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு மனைவி. அவளை செருப்பு கட்டிக்கிட்டு அடிக்க, அவளை ஏற்றி நாதாரி முட்டை, பொம்பளைக்கு பொம்பளை மனைவின்னு சொல்ற. புருஷனுக்கு பொண்டாட்டி, அவங்க புருஷனுக்கு அவங்க புருஷன், அப்படி சொல்லு. டான்ஸ் அழகை பாராட்டி அன்பளிப்பாக 100 அன்பளிப்பு. மறுபடி பேர சொல்லு. டான்ஸ் சிந்துச்சா அழகை பாராட்டி. மறுபடியும் சொல்லு. டான்ஸ் சிந்துச்சா அழகை பாராட்டி. மூத்திரத்தை குடி முண்டை. அன்பளிப்படி தனித்தளவுக்கு மிக்க நன்றி. இருங்க, அந்த பிள்ளைதான் அழகா இருக்க, நான் அழகா இருக்கேன். அப்போ நான் அழகா இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கை தட்டுங்க. சந்தோஷம். உனக்கு நாள் வெறும் பவுடர்ஸ் பாருங்க, சாரிகள் கூட எனக்கு யாரும் கூப்பிட மாட்டீங்க. ஏய், உன்னை தாண்டி 3 தடவை சரவணன் 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 சொல்லு. சரவணன் சரவணன் 1 தரம், சரவணம் 2 தரம், சரவணம் 3 தரம். வியாழக்கிழமை வாய்தா. நீ வாய்தா? வாய் நல்லா தருவாங்க. அடியே அடியே இந்த வாத்தியா உனக்கு நாள் 100 ரூபா தான் வந்துச்சு. எனக்கு பாரு எவ்வளவு ஒரு அன்பளிப்பா ஒரு பாராட்டு வாத்தியா கை தட்டு. உண்மையிலே அழகா இருக்குன்னு சொல்லித்தான் கை தட்டினாங்க. ஆனா அழகா இருந்து என்ன செய்ய, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அழக படைச்ச ஆண்டவன் எனக்கு கும்பிட்டு காணிச்சு உலகத்தானடி படைக்காம விட்டு. ஆனா படைச்சிருந்தான்னு வையி, இந்த கண்டாங்கி வெட்டியில எத்தனை ஏக்கரை என் பேர்ல வளர்ச்சிருப்பேன் தெரியுமா? ஒரு ஆளை விட மாட்டேன். ஆனா எனக்கு படைக்கல. உனக்கு படைச்சும் பயன்படுத்த தெரியாம இருக்கீடியே தங்கமே. சரி, அருமையா பாட்டு பாடுவேண்டி. ஆமா, உனக்கு இப்ப நேரம் தெரியல பாத்துக்க. என்கிட்ட நீ வாங்க போற தெரிஞ்சு போச்சு. என்னடி ஏண்டி வாங்கி நீ பெரிய ஆஸ்பத்திரியில நீ அட்மிட் ஆக கோவப்படாதடி. எது கொடுத்தாலும் சுருக்கு சுருக்குன்னு ஏறிக்கிட்டு அடிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு அவ்வளவுதான் பார்த்துக்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏறிக்கிட்டுலாம் அடிக்க கூடாது. அப்ப இறங்கிக்கிட்டு அடிக்கணும். ஏய் ஏண்டி அருமையா பாடுவேண்டி. நானு கேள்விப்பட்ட நல்லா பாடுவியா? ஆமா, அருமையா பாடுவியா? சூப்பரா பாடுவேன். என் குரல் வளர்த்த பாத்தியா? ஆண்டையும் கொடுத்த குரல், அந்த குரல்ல அருமையா பாடுவேன். ஏன் இடிச்சுக்கிட்டே இருக்க? பாடத்தா நல்ல பக்தி பாட்ட பாடு. பக்தி பாட்டு. அப்ப லேசா என்ன பார்த்தா நீ தான் உன பாடுமா? ஆமாடி, உன்னைய பார்த்தா தாண்டி எனக்கு எல்லாமே வருது. உன்னை பார்க்க பாடு. இப்ப வாய் அமிர்தாஞ்சலி வாயை துற. படத்தா வாயை துறடி. பாடுங்க. பாளையத்தம்மா நீ பல்ல விளக்கு, வாய திறந்த தெரியுதடி குருணியானுக்கு. வேற பாட்டு பாடுறேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? நக்க போச்சு. அந்த பாட்டு வேணாம். உனக்கு யாருமா வாத்தியாரு? நீதானா? சினிமா பாட்டு, சினிமா பாட்டு பாடுத்தா நல்ல பாட்டு. பூவே பூச்சூடவா இந்த ரப்பர் பந்தில பால் குடிச்சவா. விடிய விடிய கிடந்தா ரத்தம் கூட வராது. இன்னொரு பாட்டு பாடுறேன். நீ பொம்பளை தானா? உன் பேரை சொல்லுடி. என் பேரா? ஆமா. என் பேர் சிந்துஜா. என்ன பேரு? சிந்துஜா. சிந்துஜா. உன் பேரை வச்சு ஒரு பாட்டு பாடவா? ஆமா பாடுவேன். வெட்டி வேறு வாசம் சிந்துஜா, வேரல விட்ட பூசும்.
ஏண்டி ஏண்டி நாசமத்து போற நீ பொம்பளை தானா ஏண்டி இப்படி பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டா சரி பாட்டு வேணாம் அம்மாவை கூப்பிடுமா அம்மாவை கூப்பிடுவாப்பா அம்மா வாங்கம்மா என்னடி 6 மாத்த பிள்ளை பால் குடிக்காத மாதிரி கூப்பிடுற நல்லா கூப்பிடு சத்தமா கூப்பிடு மா இப்படி கூப்பிடக்கூடாது நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு வாங்கம்மா அம்மா அம்மா